Slide 17. Tamil Nadu versus peers, a comparative scoreboard. இந்த மதிப்பீடு அட்டவணை அதை முழுமையாக அறியும் உரிமை உங்களுக்கு உண்டு. இதில் 8 முக்கிய குறியீடுகள் உள்ளன. கடன், நிதி பற்றாக்குறை, வருவாய் கணக்கு, சொந்த வரி வசூல் திறன், வட்டி சுமை, கட்டாய செலவுகள், மூலதன செலவுகள் மற்றும் அரசின் உத்தரவாத பொறுப்புகள். இந்த 8 குறிப்பீடுகளையும் கர்நாடகா, மகாராஷ்டிரா மற்றும் குஜராத் ஆகிய மாநிலங்களுடன் ஒப்பிடும்போது தமிழ்நாடு கடைசி இடத்தில் உள்ளது. இவை அனைத்தும் ஒத்த தொழில்துறை அமைப்பு, ஒத்த பொருளாதார வலிமையும் கொண்ட மாநிலங்கள். மேலும் கொரோனா காலத்திற்கு பிறகு அவை அனைத்தும் ஒரே தொடக்க நிலையிலிருந்து மீட்சி பயணத்தை தொடங்கின. ஒரு தொடக்க புள்ளியில் இருந்து தொடங்கி ஒரு போட்டியை ஓடி அதன் ஒவ்வொரு கட்டத்திலும் கடைசி இடத்தில் முடித்தால் அதற்கு காரணம் பிரச்சனை, வெளிப்புற சூழ்நிலை இல்லை. இந்த வேறுபாடு வீதியில் உருவானதல்ல, நாம் எடுத்த முடிவுகளால் தான் உருவானது. அன்றாட வாழ்க்கையில் ஒரு எளிய உதாரணம். உங்கள் வகுப்பு தோழர்களிடம் மதிப்பெண் பட்டியலுடன் உங்கள் மதிப்பெண் பட்டியலும் அருகருகே வைக்கப்பட்டிருந்தால் என்று நினைத்து பாருங்கள். அனைவரும் ஒரே பள்ளியில் படித்தவர்கள், ஒரே பாடத்திட்டத்தை பின்பற்றியவர்கள், ஒரே தேர்வு எழுதியவர்கள். ஆனால் ஒவ்வொரு பாடத்திலும் நீங்கள் கடைசி இடத்தில் இருந்தால் அதற்கான நேர்மையான பதில் மதிப்பெண் பட்டியல் மறைப்பதல்ல, மாறாக நாம் எவ்வாறு படிக்கிறோம் என்பதை மாற்றுவதே சரியான பதிலாகும். Slide 18. The year ahead 2026-27 budget under scrutiny. இப்போது இந்த ஆண்டில் நிர்வகிக்க வேண்டிய நிதி இன்ஹெரிட்டன்ஸ் பார்ப்போம். இதில் உள்ள எண்ணிக்கைகளை குறித்து நாம் முழு வெளிப்படையை தன்மையுடன் பேச விரும்புகிறேன். இடைக்கால பட்ஜெட், இன்ட்ரிம் பட்ஜெட், மாநிலத்தின் சொந்த வரி வருவாய் ஒரு ஆண்டில் 19% வளரும் என்று கணித்துள்ளது. ஆனால் கடந்த 2 ஆண்டுகளில் கிடைத்த உண்மையான வளர்ச்சி வெறும் 6.8 மற்றும் 7.7 மட்டுமே. நடைமுறைக்கு ஏற்ற வகையில் 8% வளர்ச்சியை மட்டும் எடுத்துக்கொண்டால் பட்ஜெட்டில் இன்ட்ரிம் பட்ஜெட்டில் கணிக்கப்பட்டதை விட சுமார் 21,000 கோடி குறைவான வருவாய்தான் கிடைக்கும். மேலும் பட்ஜெட்டில் தவிர்க்க முடியாத 2 பெரிய செலவுகள் முழுமையாக அதில் காட்டவில்லை. ஒன்று, மின்வாரிய நிறுவனங்களின் இழப்பு ஈடுகட்ட ஆண்டுதோறும் வழங்க வேண்டிய சுமார் 16,000 கோடி நிதி உதவி. மற்றொன்று, உச்ச நீதிமன்றம் உத்தரவின் அடிப்படையில் கட்டாயமாக செலுத்த வேண்டிய ரூபாய் 11,800 கோடி. இதன் விளைவாக பட்ஜெட்டில் ரூபாய் 48,696 கோடி என காட்டப்பட்டுள்ள வருவாய் பற்றாக்குறை நடைமுறையில் சுமார் ரூபாய் 87,000 கோடியாக இருக்கும் வாய்ப்பு உள்ளது. அதாவது உண்மையான நிலையை விட கிட்டத்தட்ட 79% குறைவாக கணக்கிடப்பட்டுள்ளது. அதேபோல் உண்மையான நிதி பற்றாக்குறை பிசிக்கல் டெபிசிட் சுமார் ரூபாய் 1.6 லட்சம் கோடியாக இருக்கக்கூடும். ஆனால் மாநிலம் சட்டப்படி பெறக்கூடிய அதிகபட்சம் கடன் வரம்பு ரூபாய் 1,52,144 கோடி மட்டுமே. எனவே ஒரு புதிய திட்டத்தை கூட தொடங்குவதற்கு முன்பே ரூபாய் 8,000 கோடிக்கு அதிகமான நிதி இடைவெளி ஃபண்டிங் கேப் உருவாகிறது. இந்த இடைவெளி இருப்பது நேர்மையாக ஏற்றுக்கொள்வதுதான் அதை சரி செய்வதற்கான முதல் மற்றும் மிக முக்கியமான படியாகும். ஒரு உதாரணம், கடந்த சில ஆண்டுகளில் உங்கள் சம்பளம் உயர்வு வெறும் 7% மட்டும் இருந்த போதும் இந்த ஆண்டு எனக்கு 19% உயர்வு கிடைக்கும் என்று கருதி குடும்பத்தை செலவு திட்டத்தை அமைப்பது போன்றது. அதே நேரத்தில் மிகப்பெரிய 2 மாதத்திர கட்டணங்களையும் உங்கள் குறிப்பீடில் எழுதாமல் விடுவீர்கள். அப்படிப்பட்ட திட்டம்
காகிதத்தில் அழகாக தோன்றலாம், ஆனால் மாத இறுதியில் உண்மையான நிலை அத்திட்டம் வாக்குறுதி அளித்தபடி இருக்காது.